ஒரு 6 வயசு குழந்தை மார்னிங் 7 மணிக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு கேட்ட திறந்து வெளிய போறாங்க. ரோட் கிராஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கூல் போறாங்க. அம்மா பால்கனில இருந்து மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம நாட்ல நடக்குமா? கண்டிப்பா இல்ல. இது ஜப்பான்ல நடக்குது. நம்ம வீட்ல 6 வயசு குழந்தைய ஷாப்புக்கு அனுப்பினாலும் டென்ஷன் ஆயிடுவோம் இல்லையா? ஆனா ஜப்பான் குழந்தைங்கள எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா, எப்படி இவ்ளோ டிசிப்ளினா வளர்க்குறாங்க? அவங்க குழந்தைங்கள ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்குறாங்களா? அல்லது பனிஷ் பண்றாங்களா? கண்டிப்பா இல்ல. த பிக்கஸ்ட் மைண்ட் செட் டிஃபரன்ஸ் தான் காரணம். ஜப்பான் பேரண்ட்ஸோட சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லா விஷயத்துக்காகவும் குழந்தைங்கள ஸ்லோலி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டிசிப்ளின் ஒரு நாள்ல வராது. அது ஸ்மால் ஹேபிட்ஸ்ல இருந்து தான் உருவாகும். ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவல் டூ பிக் கேரக்டர். ஜப்பான்ல ஸ்மால் கிட்ஸ் கூட கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு லஞ்ச் சர்வ் பண்ணுவாங்க. ஷாக்கிங்கா இருக்கா? ஆனா அதனால என்ன நடக்குது தெரியுமா? அவங்களுக்கு ஒர்க் ரெஸ்பெக்ட் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் ஆகுது. ட்ரஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியர். நம்ம வீட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அது தொட்டா உடையும், அது போடாத, அப்படி போனா விழுந்துடுவ அப்படின்னு ஃபியரை யூஸ் பண்ணுவோம். ஆனா ஜப்பான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐ லெவலுக்கு கீழே வந்து காமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது பண்ணினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு காஸ் அண்ட் எஃபெக்டை டீச் பண்ணுவாங்க. ஃபியர் ஷார்ட் டேர்ம் ஒபீடியன்ஸ் தரும், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் டைம் டிசிப்ளின் தரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ். ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஹவுஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இல்லாமல் இருக்கிற ஸ்ட்ரெஸ். அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்களை ஷவுட் பண்ணிடுவோம். ஜப்பான் பேரண்ட்ஸ் கூட ஹியூமன் தான், ஆனால் அவங்க எமோஷ்னல் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் காமானா தான் சைல்டும் காமாக இருப்பாங்கன்னு. ஸோ அவங்க குழந்தைங்க கிட்ட ஷவுட் பண்ண மாட்டாங்க. அனதர் பிக்கஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க ஃபாலோ பண்ணுற ரொட்டீன். ஃபிக்ஸ்டு வேக்கப் டைம், ஃபிக்ஸ்டு ஹோம்ஒர்க் டைம், ஃபிக்ஸ்டு ஃபேமிலி டின்னர் டைம். ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நோ ஸ்க்ரீன்னே சொல்லலாம். அதனால தான் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேஷன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜப்பான் கல்ச்சரில் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்டு எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் கூட சைல்டு ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எம்பாரஸ் பண்ண மாட்டாங்க. பப்ளிக்கில் குழந்தைங்களை ஷவுட் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் திரும்ப வரும். நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் ஷவுட் பண்ணிடுவோம், சம்டைம்ஸ் ரெக்ரெட் ஆகும். ஆனால் சேஞ்ச் செய்ய லேட் இல்லை. இன்னிலேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் நம்ம ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. டெய்லி ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. ஷூஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், டாய்ஸ் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். செகண்ட், ஷவுட்டிங்கை குறைச்சி எக்ஸ்ப்ளனேஷனை அதிகப்படுத்துங்க. தேர்ட், நீ முடியும்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க ஏதாவது முடியலன்னு நினச்சாங்கன்னா இது உன்னால் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசுங்க. ஃபோர்த்து, ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து, ஃபேமிலி டின்னர் டைம் க்ரியேட் பண்ணுங்கள். டிசிப்ளின் வரணும்னா குழந்தை ஸ்ட்ராங் ஆகணும்னு இல்லை, நம்ம தான் பேஷன்ஸ் ஆகணும். ஃபியர் இல்லாமல் ரெஸ்பெக்டோட குழந்தைய வளர்க்க கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேரண்டிங் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்டில் மோர்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.